Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 கேஜெட் பண்ண போறோம். அதுல என்னென்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் ப்ளஸ் ஒரு LED எமர்ஜென்சி லைட் தான் பண்ண போறோம். சின்னதா எப்படி சிம்பிளா பண்றதுன்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அப்ப வாங்க நேரா வீடியோல போவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பழைய மேட்ச் பாக்ஸோட பாக்ஸ் தான் தேவைப்படுது. இது கொஞ்சம் பெரிய சைஸான மேட்ச் பாக்ஸ். அது உள்ள நமக்கு வந்து ஒரு பவர் பேங்க் போர்டு ஒன்று வச்சிருக்கேன். அது சாதா பவர் பேங்க் போர்டு தான். அடுத்து நமக்கு வந்து ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி ஒன்று தேவைப்படுது. அதாவது ரெண்டு பேட்டரியை பேரலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் ஸ்டெப் அப் பூஸ்டர் கன்வெர்ட்டர் ஒன்று தேவைப்படுது. இதோட வேலை வந்து நம்மளுக்கு வந்து 50 ரூபா தான் வருது. இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்இடிக்கு சப்ளை கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது மட்டும்தான் நம்ம பாக்ஸ் உள்ளே வைக்க போகிறோம். இப்போ பாக்ஸ் வெளியே என்னென்ன வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 6 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப்பு எடுத்திருக்கோம். அப்புறம் இது 6 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப்புக்காக தான் நம்ம வந்து பூஸ்டர் கன்வெர்ட்டர் எடுத்திருக்கோம். பேட்டரி வந்து 3.7 வோல்ட்டு தான் வரும். அதை ஸ்டெப் அப் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பூஸ்டப் ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் எடுத்திருக்கோம். அடுத்து நம்மளுக்கு வந்து அந்த எல்இடி லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். இவ்வளோ பொருள் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவர் பேங்க் வச்சு அந்த பவர் பேங்கோட USB போர்ட்டுக்கான இடம் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சார்ஜ் போடுற இடம், பட்டன் இருக்கிற இடம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பவர் பேங்க் போர்டை அந்த இடத்துல நம்ம வந்து வச்சு ஒட்டிடலாம். க்ளூக்கு நம்ம யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டுறேன். எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு கரெக்டாக USB அந்த கட் பண்ண இடத்துக்கு நேராக வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிடலாம். இப்போ நம்ம அடுத்தது அந்த பேட்டரியும் அதேமாரி நம்ம வந்து ஒட்டிடுவோம். பேட்டரியும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியில் இருக்கிற கனெக்ஷன்ஸை நம்ம வந்து கொடுத்துடலாம். பாசிட்டிவில் வந்து எடுத்து நேராக பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து எடுத்து நேராக நெகட்டிவ், அவ்வளோதான் கனெக்ஷனு. இப்போ நம்ம வந்து பேட்டரி பாசிட்டிவ் வந்து பவர் பேங்க் போர்டு பாசிட்டிவும், நெகட்டிவ் வந்து போர்டோட நெகட்டிவும் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் நம்ம பவர் பேங்க் கனெக்ஷன். இது சிம்பிளான பவர் பேங்க் கனெக்ஷன் தான். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானதுலாம் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். சிம்பிளான வீடியோ தான் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். அடுத்து நம்ம வந்து ஸ்டெப் அப் பூஸ்டர் கன்வெர்ட்டர் எடுத்து நம்ம வந்து அதில் ஏற்கனவே நான் வந்து 6 வோல்ட் அதில் பூஸ்டப் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு எதுக்கு நான் வந்து காட்டுறேன். அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பூஸ்டப் பண்ணுவோம். எதுக்கு நான் வந்து 6 வோல்ட்டை பூஸ்டப் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்மளுக்கு வந்து இதில் வந்து 6 வோல்ட்லேருந்து 3.7 வோல்ட்லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து இதில் பூஸ்டப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 5 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். அது நம்மளுக்கு வந்து 6 வோல்ட்டாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டும் பாருங்கள். பாருங்க 6 வோல்ட் நான் வந்து ஏற்கனவே ரெகுலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்மளுக்கு வந்து 6 வோல்ட்டுன்னு காட்டுது. இப்போ நம்ம எல்இடிக்கு நேராக 6 வோல்ட்டு தான் தேவைப்படுது. அதனால தான் நான் வந்து 6 வோல்ட்டை கரெக்டாக பூஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பூஸ்டப் கன்வெர்ட்டரில் நம்ம வந்து வயரை 4 இதுலேயும் வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். 4 இதுலேயும் வயரை சால்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இதையும் நம்ம வந்து அந்த பாக்ஸ் உள்ள வச்சு ஒட்டிடுவோம். இதையும் பாக்ஸ் உள்ள வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அதேமாரியே நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த பேட்டரியிலேருந்து வர வயர்லேயே கொடுத்துருவோம். பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து பேட்டரியோட பாசிட்டிவ்க்கும், நெகட்டிவ் எடுத்து பேட்டரியோட நெகட்டிவ்க்கும் கொடுத்தாச்சு. அது பவர் பேங்க் போர்ட்லேயே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பாக்ஸ் உள்ளே வர வேலைலாம் முடிஞ்சாச்சு. இப்போ
இப்போ நம்ம வந்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ் மேலே தான் நம்மளுக்கு வேலையை. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா எல்இடி ஸ்ட்ரிப்பையும் நம்ம வந்து லைனாக வச்சு ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு அந்த சுவிட்சுக்கான இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் சுவிட்சான இடத்த கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சுவிட்சில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். அந்த கன்வெர்ட்டர்லேருந்து வர பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து சுவிட்சில் கொடுக்குறோம். சுவிட்சில் கொடுத்தாச்சு. இப்போ அது சுவிட்சு இன்னொரு ரெண்டுலேருந்து இன்னொரு வயர் எடுத்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ரெண்டு வயரையும் நம்ம வந்து சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சுவிட்சை அந்த ஓட்டையிலையும் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிடலாம். சுவிட்சு கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ரெண்டு வயரையும் மேல் பக்கம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நான் வந்து அங்கே சின்னதாக ஹோல்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் வழியை நம்ம வந்து ரெண்டு வயரையும் நம்ம வந்து மேலே எடுத்து வந்துடலாம். பாருங்கள், அதேமாரி இன்னொரு வயரையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ரெண்டு வயரையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லா எல்இடி ஸ்ட்ரிப்பையும் நம்ம வந்து ஒட்டிடுவோம். லைனாக வச்சு நம்ம வந்து எல்லா எல்இடி ஸ்ட்ரிப்பையும் நம்ம வந்து வச்சு ஒட்டிடலாம். எல்லா எல்இடி ஸ்ட்ரிப்பையும் ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்க எல்இடிக்கு அப்படியே கொடுத்துடலாம், பேரலாகவே கொடுத்துடலாம். மீதி இருக்க எல்இடியும் நம்ம வந்து எல்லாத்தையும் பேரலாகவே தான் கொடுக்கணும். தேவைப்படுற அளவுக்கு வயரை கட் பண்ணி எடுத்துன்னா நம்ம வந்து அந்த எல்இடியை சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவாக ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நெகட்டிவாக சால்ட்ரிங் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதே பாசிட்டிவ் நெகட்டிவாக நம்ம வந்து எல்லா எல்இடிக்கும் பேரலாக கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கம்பி மாரி எடுத்து நம்ம வந்து அது பேரலாக அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவாக ஒரு எல்இடிக்காகவும் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம கம்பி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதாவது வயர் பீஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. இதேமாரி நம்ம வந்து பாசிட்டிவை ஒரு பக்கம் மட்டும் பாசிட்டிவ் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து நம்ம வந்து அதேமாரி நெகட்டிவ் கொடுத்துடலாம். இந்த சைடு நம்ம வந்து நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுக்குறோம். எல்லாத்தையும் பேரலாகவே கொடுக்கணும், சிம்பிளான கனெக்ஷன். நம்ம வந்து கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் பேரலாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்மகிட்ட வந்து எல்இடி லைட் செக் பண்ணுற வீடியோ மட்டும்தான் இருந்தது. பவர் பேங்க் செக் பண்ணுற வீடியோ நம்ம வந்து எப்படியோ டெலிட் ஆகிட்டு இருக்குது. திருப்பி எடுக்கலான்னு பார்த்ததுக்குள்ளே நான் வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். அதனால் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல பவர் பேங்க்கு. நான் வந்து எல்இடி மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2-in-1 கேஜெட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே எனபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.